பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா பீச்சோரமாக அதீத தொழில்நுட்பத்துடன் கூடிய தரமான மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் கட்ட பிளான் போட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம தளபதி விஜய் அவர்கள். இதற்காக புதுச்சேரி முதல்வரையும் சந்தித்து ஒப்புதல் வாங்கியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் இதற்காக பாண்டிச்சேரி கவர்மெண்ட் இன்னமும் 99 வருஷத்திற்கு பக்காவாக கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்திருக்காங்க. தன்னுடைய இந்த நடவடிக்கைகள் மூலமாக தன்னை வலிமையாக்கிக் கொள்கிறார் இந்த தேசம். 2026 தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ண வேண்டும் என்ற குறிக்கோளுடன் விறுவிறுவென இந்த வேலைகள் துவங்கியிருக்கு. இதற்காக முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அடிக்கடி ரகசியமாக சந்தித்திருக்காரு. இதை அறியாத மக்களும் தளபதியோட ரசிகர்களும் மக்கள் சேவைக்காகவே முதல்வரை சந்திக்கிறார் என்று தப்பு கணக்கும் போட்டிருக்காங்க. இதில் தவறாக நினைப்பதற்கு ஒன்றுமில்லை. தளபதி முதல்ல பாத்தீங்கன்னா தன்னை பலப்படுத்திக் கொண்டு அதற்கு பின்பு மக்கள் சேவையை பலப்படுத்த உள்ளார் என்பதுதான் இதனுடைய பொருள். அது மட்டும் இல்லாம மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் யாருக்காக கட்டுகிறார்? மக்களுக்காக தானே. கலை சேவை மக்கள் சேவையோடு கல்லா கட்டவும் வாய்ப்புகள் அமைந்துள்ளது இந்த தியேட்டர். மேலும் தளபதியுடைய சேவை புதுச்சேரிக்கு மட்டுமின்றி தமிழகத்திற்கும் அதிகமாக தேவை. அது மட்டும் இல்லாம தளபதியும் தியேட்டரோடு மட்டும் நிறுத்தாமல் ஏழை மக்களுக்கு மருத்துவமனை ஒன்றை கட்ட இருக்காரா. அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பல வசதிகள் இதில் இருப்பதாகவும் கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பும் வெளியாக இருக்கா.